பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயில இருந்துட்டு மாமா ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு பேசுறது எதையும் நீங்க யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க மாமா, நான் பண்றது எல்லாமே தப்புதான். போதுமா? நீங்க என்ன சொன்னாலையும் நான் கேட்குறேன். நாளை அட்டி கூட அடிச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா வெளியே யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். என் கஷ்டத்தை சொல்லி இங்க யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். போதும் மாமா, எதுவா இருந்தாலையும் நான் அந்த ரூம்குள்ளேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில இருந்துட்டு வாங்க மாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அடைச்சி நிறுத்து, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உடம்பு ஃபுல்லாக பொய் மட்டும்தாண்டி இருக்கு, வேற எதுவுமே உங்ககிட்ட கிடையவே கிடையாது. இந்த ஜென்மத்தில் நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? இவ்வளோ பொய் சொல்லிட்டு இப்படி கூச்சமே இல்லாமல் என்னை பற்றி எங்கள் வீட்டில் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கவ இவங்க எல்லாருக்கும் என்னை கெட்டவனாக காட்டணும், அவ்வளோதானே? நீ நல்லவளா இருக்கணும், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா என்ன பேசுகிறீங்க? நான் இப்படி அப்படியெல்லாம் நினைப்பேன், நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தானே நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப சரவணன் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி இருந்துட்டு, டேய் சரவணா, ஏன்டா அவளை பிடிச்சி இப்படியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க? பார்க்குற எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவள் சின்ன பொண்ணுடா. நாங்கள் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணை தேடி கிடைக்காம இந்த மயிலை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோண்டா. இவ ரொம்பவே தங்கமான பொண்ணுடா. யார் இவ? தங்கமான பொண்ணுமா? இவ உடம்புல இருக்கிறது பூரா விஷம் மட்டும்தாம்மா. இந்த குடும்பத்தை அழிக்க வந்த ராட்சசமா இவ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் எல்லாம் பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.